ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு vlog. வழக்கம் போல எப்போதும் இருக்கிற மாதிரி என்னுடைய ஃபுல் டே vlog வந்து இதில் எடுத்திருக்கேன். இதை தான் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஆனால் அது கூடவே சேர்த்து இதுவரைக்கும் நான் யார்கிட்டயுமே அதிகமாக சொல்லாத என்னோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களையும், அதுக்கப்புறம் நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அதில் இருந்த ப்ராப்ளம்ஸு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்ன, இன்ன வரைக்கும் நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட பாஸ்ட் லைஃப், ஏன்னா சில விஷயங்கள் வந்து என்னை பற்றின சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை பற்றி ஒரு பாதியாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதனால இந்த vlogல வந்து என்னோட பாஸ்ட்லேருந்து இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் உள்ள ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், என்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து மனசு திறந்து உங்ககிட்ட நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த வீடியோவை வந்து கடைசி வரை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து காலையில் சாப்பிட்றதுக்கும் மத்தியானம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் நான் வந்து ஆலு பரோட்டா தான் வந்து பண்ணுறேன். இது வந்து சம்ருத் சொன்ன டிஷ். அவன் ரொம்ப ஆசையாக நேற்று கேட்டது. நைட்டு தூங்கும்போது கூட அம்மா அதை செஞ்சு கொடுத்துருங்கம்மான்னு சொல்லி கேட்டான். ஏன்னா ஸ்கூலில் வந்து அவன் ஃப்ரெண்டு யாரோ எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல் இந்த ஆலு பரோட்டா. ஸோ அதனால இது ரொம்ப இஷ்டம் ஆயிட்டு இருக்கு அவனுக்கு. காலையில் எந்திரிச்சு வரும்போதே கிச்சனில் தான் வந்து பார்த்தான் அம்மா செஞ்சுருக்காங்களா அப்படின்னு. ஸோ அவனுக்காக இன்னைக்கு வந்து ஆலு பரோட்டாவும் அதுக்கு ஷைடிஷ்க்கு வந்து கொண்டக்கடலை கிரேவி, சன்னா கிரேவி, இது ரெண்டுமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் கேட்டான்றனால இன்னைக்கு அதுதான் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ வந்து நம்மளோட ஸ்டோரிக்கு வருவோமா? என்னை பற்றி வந்து நிறைய பேருக்கு பர்சனலாக எதுவும் தெரியாது. நானும் இது வரைக்கும் யூடியூப்லலாம் வந்து பர்சனலாலாம் எதுவும் ஷேர் பண்ணது கிடையாது. சோஷியல் மீடியாவில் அவ்வளோவா நான் எதுவும் சொன்னதில்லை. பட் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா பாதி வந்து என்னை பற்றியாவது உங்களுக்கு முக்கால் பாகமாவது தெரிஞ்சிருக்கணும். நான் படிச்சிருக்கிறது வந்து எம்காம். பிகாம் தான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி முடிச்சிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி தான் வந்து எம்காம் கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி சுச்சுவேஷன், அப்பா வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எங்கள் ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியவே ரன் பண்ணோம். நான் படித்தது எல்லாத்துக்குமே வந்து எங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப. அப்படி தான் நான் வந்து என்னோட படிப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேலே பிகாமில் வந்து எங்கள் காரைக்குடியில் அழகப்பா யூனிவர்சிட்டியில் தான், நான் அழகப்பா காலேஜில் தான் படித்தேன். பிகாமில் நான் வந்து ரேங்க் ஹோல்டர். ரேங்க் ஹோல்டர் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, 10th ரேங்க் ஹோல்டர். அதாவது காலேஜில் செகண்டு, யூனிவர்சிட்டி வைஸ் ஒர்க்கில் அதில் வந்து 10th ரேங்க்கு. படிக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. சில திமிருனால கையில் கிடச்சதை வந்து நான் விட்டேன். என்னன்னா எம்காமுக்கு வந்து நான் எங்கள் காலேஜ்லேயே அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு ஈஸியாக எனக்கு வந்து எங்கள் காலேஜில் எம்காம் கிடச்சிருந்துச்சு. பட் எம்பிஏ மேலே இருந்த ஒரு மோகத்தினால எம்காமை வந்து கவுன்சிலிங்க்கே நான் போகலை. என்ன ஒரு இதுனா கவுன்சிலிங்கில் அங்கே செகண்டே என்னோட பேர் தான் வந்து கூப்பிட்ருக்காங்க. அட்லீஸ்ட் நான் போயிட்டு அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தா கூட நான் எப்படியும் எம்காம் அங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் வந்து அப்போ நமக்கு சரியான புரிதல் இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை. நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எம்பிஏ பண்ணுவோம். அந்த ஒரு இது என்னன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் நம்மளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நம்மளுடைய ஃபினான்ஸ் லெவல் என்ன. ஸோ எப்படி நம்ம எம்பிஏ பண்ணணும் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிற ஒரு அந்த புரிதல் இல்லாமல் நான் வந்து கோயம்புத்தூருக்கு எம்பிஏ கவுன்சிலிங்க்கு வந்து போனேன். எம்பிஏ கவுன்சிலிங் அங்கே போயும் அங்கே வந்து எனக்கு கவர்மெண்ட் காலேஜே கிடச்சிச்சு. அதுவும் என்னோட திமிரு. அந்த கவர்மெண்ட் காலேஜில் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இப்போ நம்ம நிறையா பேசிக்கோம்ல. அப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜ்லாம் நல்லா இருக்காது, அங்கே படிக்க முடியாது, ஹாஸ்டல் நல்லா இருக்காது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச கவர்மெண்ட் காலேஜை நான் வந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு புதுக்கோட்டையில் இருக்கிற ஜேஜே காலேஜ் தான் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஜேஜே காலேஜ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் அட்மிஷன் போடுறதுக்காக போகிறோம். அங்கே வந்து 2 lakhs சம்திங் வந்து சொல்லிட்டாங்க எம்பிஏக்கு. பட் எங்களோட கெப்பாசிட்டி அந்த டைமில் வந்து 2 lakh எல்லாம் வந்து எங்களால் கட்ட முடியாதுன்னு நல்லா தெரியும். நான் வந்து அழுகிறேன். அந்த பிரின்சிபல் முன்னாடியே வந்து நான் அழுதுட்டு நிற்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, ஏமா அழுகிற? ஓகே, அவனால் எம்பிஏ படிக்க முடியலன்னா என்ன, எம்காம் பண்ணு, பட் 5000 அதுக்கு. பட் நீ போக வர்றதுக்கே வந்து கொஞ்சம் காஸ்ட் ஆகும், காலேஜ் பஸ்ஸு, காலேஜ் வேனு, இந்த மாதிரி. எனக்கு வந்து அங்கேயே தலை சுற்றுற மாதிரி வந்துருச்சு. நானும் எங்கள் அம்மா கிட்ட அழுகிறேன். எங்கள் அம்மா அழுகாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்தால் ஒரு 1 வீக் எங்கள் வீடு வந்து ஒரு சாவு வீடு மாதிரி தான் இருந்துச்சு. சரியாக சாப்பிட மாட்டேன், சரியாக தூங்க மாட்டேன், அழுதுகிட்டே இருப்பேன்.
இந்த ஸ்ட்ரகிள்லாம் நெறையா இருந்துச்சு. பட் ரிலேட்டிவ்ஸ் வந்து எங்க அம்மாவோட எங்க சித்தியா இருக்கட்டும், எங்க அக்காவா இருக்கட்டும் எல்லாருமே வந்து "பரவால்ல நீ படி, ஃபீஸ் கட்டலாம். நாங்க கட்டுறோம்" அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நெறையா எனக்கு சொன்னாங்க. பட் எனக்கு என்னன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு கஷ்டம் குடுக்குறோமோ, அவங்களுக்கும் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு. ஸோ நம்மளால வந்து மத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வந்து நான் அதையுமே பண்ணல. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, எங்க ஊர்ல காரைக்குடியிலே வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கு. ஸோ அங்க வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க தான் வந்து ஜாபுக்கு ஒரு 6 மந்த் போனேன். நெக்ஸ்ட் இயர் வந்து எம்காமே நம்ம காலேஜ்ல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா, நம்ம இருந்தது வந்து வில்லேஜ்ல. ஸோ வில்லேஜ்னால என்னாச்சுன்னா, வீட்ல அந்த டிகிரி முடிச்சுட்டு வீட்ல இருந்தோம்னாலே, அந்த டைம்லலாம் வந்து மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிதான் வந்து சும்மா மாப்பிள்ளை வர்றாங்க, பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்குமே வந்து விருப்பம் இல்ல. பட் இருந்தாலும் வீட்ல எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கிறதுனால, அப்படி பார்த்தது தான். ஒரு 2, 3 மாப்பிள்ளை வந்து பார்த்துருப்பாங்க. கேட்டிருப்பாங்க பொண்ணு அப்படின்னு. பட் ஃபர்ஸ்ட்டு மாப்பிள்ளைன்னு வந்தது, மாப்பிள்ளைன்னு வந்தது இவங்க தான். அதுக்கு பிறகு வீட்ல எல்லாருக்குமே ஓகே ஆயிடுச்சு. டக்குன்னு இந்த கல்யாண வேலை வந்து முடிஞ்சுச்சு. அது எப்படின்னே தெர்ல. அதான் அந்த கல்யாண பேச்சுன்னு ஆரம்பிச்சிட்டாலே அது எப்படியாவது முடிஞ்சிரும். சும்மா தான் பார்க்க வர்றாங்க, பொண்ணுன்னு இருந்தா பார்க்க வருவாங்க, அந்த மாதிரி தான் பார்க்க வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க அத்தையும் மாமாவும் என்ன பொண்ணு கேட்டு வரும்போது, ஆ எங்க பொண்ணு வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்குன்னு வீட்ல சொல்லும்போது, படிக்கிறதுனாலும் அங்க வந்து படிக்கட்டும், நாங்க படிக்க வைக்கிறோம்னு வேற இவங்க சொல்லியிருப்பாங்க போல. ஸோ அதையுமே யோசிச்சு பார்த்து எனக்கு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கல்யாணம்லாம் முடிஞ்சுச்சு. கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கு பிறகு வந்து நான் பெங்களூருக்கு வந்துட்டேன். இங்க வந்தா புது என்விரான்மெண்ட், புது இடம். இங்க உள்ள சாப்பாடு எனக்கு செட் ஆகல. இங்க பேசுறது கன்னடா வேற பக்கத்துல பாதி பேசுனாங்க. பட் நம்ம பேசுற தமிழுக்குமே, பெங்களூர் தமிழுக்குமே நெறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து செட்டே ஆகல. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். என் ஹஸ்பண்ட் பேசுற தமிழே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பழகுறதுக்கு ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன அந்த 1 இயர்லயே என் பையன் வந்து பொறந்துட்டான். அதோட நாங்க இருக்கிற ஏரியா வந்து தமிழ் அப்படிங்கிறதுனால, நான் கன்னடாலாம் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு ரொம்ப இல்ல. அதுக்கப்புறம் என் பையன் பொறந்துட்டு ஒரு ஒரு 2 இயர்ஸ் விட்டு நான் வந்து டைப்பிங் கிளாஸ் போலான்னு சொல்லிட்டு, அப்பதான் முதல்ல வீட்ட விட்டு வெளியிலே போறதுக்கு ஸ்டார்ட் பண்றேன், தனியா போறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. சரி வா அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. எனக்கு வந்து ஓப்பனா சொல்றேன், எனக்கு இங்கிலீஷ் வந்து இப்ப பேசுற அளவு கூட அப்ப எனக்கு வராது. என்னன்னா, இங்கிலீஷ் வந்து நல்லா ரீட் பண்ணுவேன், நல்லா படிப்பேன். பட் என்னால பேச முடியாது. அடுத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. பட் அடுத்தவங்க பேசுறதெல்லாம் எனக்கு நல்லா புரியும். இந்த பிரச்சனை வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு போகவுமே வந்து இன்டர்வியூ போயிட்டு ஃபர்ஸ்ட் இதுலே போச்சு. ஃபர்ஸ்ட் இதுலே போயிட்டு ஐயோ! என்னை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவுக்கிட்டே நின்னு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். அப்போ வந்து நான் கன்சீவா இருந்தேன் என் பையனுக்கு. அதுக்கப்புறம் தான் லாங் கேப்புக்கு அப்புறமா தான் வந்து டைப் ரைட்டிங் கிளாஸ் போனேன். அது போயிட்டு கம்ப்ளீட் பண்ண முடியல. இன்கம்ப்ளீட்லயே வந்து அது அது செகண்ட் டைமு என் பொண்ணுக்கு வந்து கன்சீவ் ஆயிட்டேன். அதனால அதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ பொண்ணு பொறந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 1 இயர், 2 இயர் கேப் விட்டுட்டு தான் வந்து நமக்குள்ள ஒரு கில்ட்டினஸ் இருக்கும்ல. படிச்சுட்டு நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்குமே அந்த ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் நமக்கு. எதுவுமே பண்ணாம இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்பதான் வந்து கொஞ்சம் இந்த யூடியூப் எல்லாமே வந்து கொஞ்சம் பிரபலமாக ஆரம்பிச்சுச்சு. 2019 நெனைக்கிறேன். அப்பதான் வந்து நான் யூடியூப் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து நான் வந்து கவிதைகள்லாம் கொஞ்சம் எழுதுவேன். காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே எழுதுவேன். ஸோ அப்படி நெறைய டைரியில எழுதி வச்சிருக்கத பார்த்துட்டு, அப்பதான் சரி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது. எழுதிட்டு யூடியூப்ல போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சோம். அப்ப யூடியூப் பத்தி அவ்வளவா தெரியாது. என் ஹஸ்பண்ட் தான் வந்து அக்கவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி குடுத்தாங்க. ஸ்டார்ட்டிங்ல எங்களோட யூடியூப் சேனல் வந்து என்டர் டிவி மென்ட் அப்படின்னு இருக்கும். என் ஹஸ்பண்ட் தான் வந்து செலக்ட் பண்ணாங்க. பட் அதுவுமே வந்து அவ்வளவா ரீச் ஆகல. ஏன்னா, சேனலோட பேரே வந்து யாருக்கும் அவ்வளவா தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. இப்ப எங்க அம்மாவெல்லாம் சொல்லணும்னு சொன்னா, எங்க அம்மாக்கெல்லாம் என் சேனல் பேரு தெரியாது. பட் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அஃபிஷியலா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால, அவங்க செலக்ட் பண்ணி வச்சாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் ரீச் ஆச்சு. பட் அவ்வளவா ரீச் ஆகல. அதுக்கு பிறகு என்ன பண்ணேன், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல நான் என்ன சொன்னேன், பேர் மாத்திரலாம். ஏன்னா பேர் வந்து யாருக்கும் அவ்வளவா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் எது சொன்னாலும் ஃபர்ஸ்ட் ஓகே சொல்ற ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாலும், ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்.
அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, நோவும் சொல்ல மாட்டாங்க, எஸ்ஸும் சொல்ல மாட்டாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம், பண்ணலாம் அப்படின்னு. நான் எப்படின்னா, எதுவா இருந்தாலும் எடுத்தோம், கவுத்தோம்ன்னு டக்கு 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 டக்குன்னு பிளான் பண்ணுவேன். பட் அவங்க வந்து அப்படி கிடையாது. நின்னு நிதானமா யோசிச்சு அந்த மாதிரி பண்றவங்க தான் அவங்க. ஸோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு பண்றதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி 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 தான் வந்து சேனலோட பேரே வந்து மாத்துனேன். பட் நான் மாத்துனதுலயும் அவங்களுக்கு வந்து விருப்பமே இல்ல. ஆனா நான் மாத்துனதுக்கு அப்புறம் தான் வந்து சேனல் கொஞ்சம் என்ன பத்தி எங்க அம்மாவா இருக்கட்டும், சின்ன குழந்தைங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்தா கூட மாங்கனி சிறகுகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இது பண்ணாங்க. சேனலையுமே மாத்துறதுக்கு நெறைய பேர் வந்து யோசிச்சு யோசிச்சு வச்சு, மாங்கனி சிறகுகளுமே எப்படி நான் வச்சேன்னா, ஒரு நாள் அக்னி சிறகுகள் வந்து புக்கு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து தான் மாங்கனி சிறகுகள் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அந்த பேர் வந்து செலக்ட் பண்ணிட்டு வச்சேன். அதுலயுமே இன்னும் நான் நெறையா மிஸ்டேக்ஸ் பண்ணேன் நம்ம சேனல்ல. என்ன அப்டின்னா, அ யூடியூபோட அல்காரிதம் வந்து என்ன அப்டின்னா, இப்ப நம்ம ஒண்ணு போட்டோம், ஒரு வீடியோ போட்டோம். இப்போ குக்கிங் போட்டோம்னா, அந்த குக்கிங் ரிலேட்டடாவே இருக்கணும். விளாக் போட்டோம்னா, விளாக் ரிலேட்டடாவே இருக்கணும். நான் இதுல வந்து ரொம்ப கொலாப்ஸ் பண்ணி போட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ குக்கிங்கு, விளாக், என்னோட கவிதைகளு, இடையில கொஞ்சம் திருக்குறள் இது சொல்றேன், ஸ்பீச் அந்த மாதிரி ரொம்ப போனதுனாலே, அதிலயே பாதி வந்து நம்ம சேனல் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிருமாம். இதனால வந்து என்ன ஆகும்னா, யூடியூப் வந்து நம்மள வந்து ரெக்கமெண்ட் பண்ணாம விட்டுரும். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் நான் பண்ணனால எனக்கு வியூஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இன்னொன்று வந்து கன்சிஸ்டன்சி, அதாவது நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து ஏதாவது வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். நான் எப்படி அப்படின்னா கொஞ்சம் மைண்ட் வந்து அப்பப்போ எனக்கு வந்து அப் அப் அண்ட் டவுன் ஆகுற மாதிரி இருக்கும். சில நாள் வியூஸ் நல்லா போச்சு அப்படின்னா கண்டினியூவாக வீடியோ போடுவேன். சில நாள் வியூஸ் போகவே இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு 2 மந்த் 3 மந்த் வந்து அப்படியே விட்டுருவேன். ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மிஸ்டேக்குமே வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு என்னதான் ஃப்ரீடம் இருந்தாலும், வீட்லயுமே சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப விளாக்லலாம் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்க வந்து கொஞ்சம் எஜுகேஷன் வைஸ் தான் வந்து போட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இந்த விளாக்ல தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இதுலயுமே நம்ம ஒரு ஹோம் மேக்கரா, ஒரு கல்யாணம் ஆயிட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து நெறைய தடைகள் வரும், நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்லே நெறைய கேலி, கிண்டல் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தையும் நான் ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். இதுல என்னன்னா, ஏன் காது கேட்கவே சொல்லுவாங்க. என்ன கூட்டுறது, பெருக்குறது, கழுவுறது, இத தான் காமிச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் காமிக்கிறீங்க உங்க வீட்ல இருக்கிற இந்த மாதிரி வந்து என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம, எங்க மாமியார் கிட்ட கூட நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அப்போ எங்க அத்தைக்கெல்லாம் வந்து அவ்வளவா ஸ்டார்ட்டிங்ல நான் சொல்றது. இப்ப வந்து எங்க அத்தை, மாமா எல்லாருக்குமே வந்து ஓகே தான். ஒண்ணும் பெருசா இது பண்றது கிடையாது. பட் அவங்க அவங்க வந்து அந்த ஜெனரேஷன். ஸோ அவங்க கிட்ட போய் சொல்லும்போது, அவங்க என்ன நெனைப்பாங்க, "ஏன் இந்த மாதிரி எல்லா இதுவும் போட்டுட்டு இருக்க? எல்லாத்தையும் காமிக்கிறேன்னு சொல்றாங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையுமே எனக்கு இருந்துச்சு. நான் அதுக்கு பிறகு வந்து நான் ஓப்பனா சொல்லிட்டேன். நான் வந்து ஏதாவது ஒண்ணு ஏர்ன் பண்ணணும். ஸோ வீட்ல இருந்துக்கிட்டே நான் ஏர்ன் பண்றதுக்கு தான் வந்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தவங்க என்ன சொன்னா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே நமக்கு வந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருக்கோம் அப்படின்னா, அதே மாதிரியே நம்ம லைஃப் லாங் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுன்ற ஒரு அவசியமும் இருக்காது. கரெக்ட்டா? எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்மள நம்ம வந்து க்ரூம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அது எப்ப வேணாலும் நடக்கலாம் அந்த மாற்றம். வில்லேஜ்ல இருந்துட்டு இன்னைக்கு பெங்களூர் போகவும், இந்த ஹேர் கட் பண்றது, ட்ரெஸ்ஸிங்கு அது இது இந்த மாதிரி நெறைய நம்மள சுத்தி வந்து பேச்சுக்கள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி வரணும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நெறைய இருந்துச்சு எனக்குமே. ஸோ என்ன பத்தின விமர்சனங்கள் எல்லாமே இருந்துச்சு என்ன சுத்தி சரவுண்டிங்ல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த காதுல வாங்கி அந்த காதுல போட்டுட்டு தான் வந்து இவ்ளோ இதையுமே நம்ம தாண்டி வர முடியும். நான் எல்லா யூடியூபர்ஸும் சொல்லல. பெரும்பாலும் நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணோம்னா கூட, அதுவும் ஒரு விமனா இருந்து பண்றோம் அப்படின்னா, நெறைய விமர்சனங்கள் இருக்கும். அந்த விமர்சனங்கள பொதுவா பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களா தான் இருப்பாங்க. ஏன்னா, இங்க பெண்களுக்கு பெண்களே வந்து அவ்வளவா சப்போர்ட் பண்றது கிடையாது. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலனா கூட நம்மள பத்தி விமர்சிக்கிறதுக்கு நெறைய பேர் வந்து காத்துட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் இந்த பக்கம் இந்த பிரச்சனை ஓடுதுன்னா, இன்னொரு பக்கம் என்னன்னா, யூடியூப் நம்ம சேனல் வச்சிருக்கோம் அப்படின்னாலே, நம்ம என்னமோ வந்து லட்சக்கணக்குல ஏர்ன் பண்ற மாரி எல்லாருமே நெனச்சிட்டு இருக்காங்க. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் வந்து சேலரியே ஃபர்ஸ்ட்டு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். அதுவும் மொதன்னு எனக்கு வந்த காசே ஒரு 20,000 தான். இதுல என்னோட உழைப்பு எவ்வளோ இருக்கு தெரியுமா? யூடியூப் வந்து நம்ம நெனச்சுர்றோம். இதுல எவ்வளோ கன்டென்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்கும் ஆங்கிள் மாத்தி மாத்தி வச்சு வீடியோ எடுக்கணும். அதுவும் நம்ம வீடெல்லாம் வந்து சின்ன வீடுங்க. அந்த சின்ன வீட்டுக்குள்ளேயே அந்த கேமராவ வேற வேற பக்கம் மாத்தி மாத்தி வச்சு
குக்கிங் அதுக்கேத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி, இது எல்லாத்தையும் விட எடிட்டிங் பண்றது தான் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு வீடியோ எடுத்தோம் அப்படின்னா, அந்த வீடியோவ எடிட் பண்றதுக்கு வந்து எனக்கு எப்படியும் ஒரு ஒரு நாள் கணக்கு வச்சுக்கலாம். நம்ம ஒரு நாள் காலைல உட்காந்தோம்னா, ஈவினிங் தான் எடிட்டிங் பண்ணி முடியும். எடிட்டிங்லாம் பண்ணிட்டு, வாய்ஸ் ஓவர் எல்லாம் குடுத்துட்டு, அதுக்கு பிறகு நம்ம சேனல் அப்லோட் பண்ணி, இவ்வளவும் நெறைய இருக்கு. இன்னும் அதுக்கு ஏத்த மாதிரி தம்ப்நெயில் ரெடி பண்ணி, அதுக்கேத்த மாதிரி மியூசிக் ரெடி பண்ணி அப்படின்னு இதெல்லாம் கடந்து தான் வந்து நம்ம ஒரு சேனல்லே வந்து நம்ம யூடியூபே அப்லோட் பண்ண முடியும். அதுக்கு சில பல ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரக்கூடாது, காப்பிரைட் ப்ராப்ளம் வரக்கூடாது. இப்படி ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல நெறைய காப்பிரைட் ரிலேட்டடான சாங்ஸ் வந்து மியூசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கெல்லாம் எனக்கு இப்ப கூட வந்து காப்பிரைட் வந்துட்டு இருக்கு. ஸோ காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாலும் கூட யூடியூப் வந்து நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணாது. ஸோ இதனாலையுமே என்னோட யூடியூப் வந்து க்ரோ ஆகாமலே இன்னுமே வந்து கொஞ்சம் இதில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மாசம் மாசம் கிட்டத்தட்ட 1 லேக்காவது ஏர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அது வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. யார் ஏர்ன் பண்ணுவாங்க அந்த மாதிரி அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வியூஸ் வந்து லேக்குக்கு மேலே போயிட்டுருக்கு, 1 மில்லியன் வியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்க எல்லாம் கண்டிப்பாக லேக்குக்கு மேலே யூஸ் பண்ணுவாங்க, ஏர்ன் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இப்போ தான் வளர்ந்து வர்ற சேனல், இப்போ தான் வளர்ந்துட்டே இருக்கோம். நமக்கு ஒரு வீடியோவுக்கு 100 200 இப்படி தான் வியூஸே போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது மினிமம் மினிமம் ஏர்ன் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து 4 to 5 months ஆகுது ஆகும். நான் vlog அப்லோட் பண்ணி அதுக்கு பிறகு தான் வந்து எனக்கு ஒரு 10,000மே என் கைக்கு வரும். அந்த அளவுக்கு தான் வந்து கஷ்டப்பட்டு இதை இது பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போடணும், வெளியில எங்கேயாவது வேலைக்கு போகலாமே அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிக்கலாம். இவ்வளவு நம்ம யோசிக்கும் போது அதை பத்தியும் யோசிக்காம இருப்போமா? இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனுக்கு பிள்ளைங்களை நம்ம வந்து தனியா விட்டுட்டு போறதுக்கே அவ்வளோ பயமா இருக்கு. அதுவும் பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிறவங்க வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுனாலே இப்பெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா யாரையுமே நம்ப முடியறதில்ல. பக்கத்து வீடு எதிர்த்த வீடுன்னு யாரையுமே நம்ப முடியறதில்ல, இன்க்ளூடிங் சொந்தக்காரங்க முதற்கொண்டு. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து குழந்தைங்களை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு நம்ம எந்நேரத்துக்கு வருவோம். ஸோ பசங்களோட லைஃப்பும் வந்து இதனால ஸ்பாயில் ஆயிடக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி பல யோசனைகள் எல்லாம் நம்ம மைண்ட்ல ஓடி இதெல்லாம் யோசிச்சு தான் வந்து நான் வந்து வேலைக்குமே போகலை. வேலைக்கு போகணும் அப்படின்னா எந்த வேலைக்கு வேணாலும் நம்ம போகலாம். பட் இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து வெளியிலயுமே வந்து வேலைக்கு ட்ரை பண்ணலை. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து திடீர்னு எனக்கு வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட பொறுத்த வரைக்கும் நான் படிக்கிறதுக்கு என்ன கேட்டாலும் அவர் நோ சொல்லவே மாட்டார், ஓகே தான் சொல்லுவார். ஸோ என்னவோ தெரில, எனக்கு அப்பையிலேருந்து காலேஜ் படிக்கும்போது இருந்து ஏதோ ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அப்புறமா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து காலேஜில் தான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல, என்னோட படித்த பையன். ஸோ அவர் மூலமாக தான் வந்து திருப்பி நான் அழகப்பா காலேஜ்லேயே கரஸ்பாண்டன்ஸில் வந்து நான் எம்காம் வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். இங்கேருந்து எல்லாமே அனுப்பி கொடுத்தாச்சு. ஸோ அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. எக்ஸாம் மட்டும் ஒன்று நான் காரைக்குடிக்கு போகணுமா இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த சென்டரில் வேணாலும் நான் போகலாம். ஸோ நான் பெங்களூரில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் சூஸ் பண்ண சென்டர் வந்து ஹோசூரில் தான் வந்து ஒரு ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல், ஸோ ஒரு டென்டல் காலேஜ். ஸோ அங்கே தான் நான் வந்து போயிட்டு என்னோட எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வருவேன். ஸோ மொத்தம் 4 செம் இருக்குல்ல, 4 செம்முக்குமே வந்து நான் அட்டன் பண்ண போயிடுவேன். காலையில் சில எக்ஸாம்ஸ் வந்து காலையில் இருந்துச்சு, செகண்ட் இயரில் வந்து மத்தியானம் இருந்துச்சு. ஸோ காலையில் எக்ஸாம் அப்படின்னா நான் வந்து இங்கே எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னா காலைல ஒரு 4 மணி போலலாம் எந்திரிச்சு கிளம்பி 5 மணி போலலாம் நான் இங்கே வந்து பஸ் பிடிக்கணும். ஏன்னா பெங்களூரில் வந்து டிராஃபிக் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இங்கே அந்த பஸ் எல்லாம் பிடிச்சி நான் அங்கே போய் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கே வந்து 2 to 3 hours கிட்ட ஆகும் இங்கேருந்து நான் அங்கே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எங்கள் அத்தை மாமாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் போயிட்டேன், காலேஜுக்கு போயிட்டேன் அப்படின்னா என் பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறது, தலை சீவி விடுறது, சாப்பாடு செஞ்சு வைக்கிறது, இது எல்லாமே வந்து எங்கள் அத்தை தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. எனக்குமே வந்து போயிட்டு வந்துட்டேன்னா எங்களுக்கும் சேர்த்து அங்கேயே சமைச்சிருவாங்க. இப்போ எனக்கு ஒரு 4 நாள் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த 4 எக்ஸாமுக்குமே வந்து நான் வீட்டில் குக்கிங்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு படிக்கிறதுக்குமே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நீ ஃப்ரீயாக படி, நீ எக்ஸாம் நல்லபடியாக எழுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து விட்டுருவாங்க.
ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் விட்டு ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போனான்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து போனேன். ஸோ இவ்வளவும் ஏன் போனீங்க? நீங்கள் தான் வேலைக்கு போகலையே, இவ்வளவும் ஏன் பண்ணீங்க? அப்படிங்கிற மாதிரி கூட தாட் வரும். பட் எனக்கு என்னவோ தெரில, அந்த அந்த படிக்கணும், இந்த இது பண்ணணும், அந்த மாதிரி இதுலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து காலேஜுக்கு போயிட்டு வா ஃப்ரீயா அப்படின்னு சொன்னால் கூட நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரி அதில் வந்து எனக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்குது. படிக்க சொன்னால் கூட இப்போ படிக்க சொன்னால் கூட நான் போய் நல்லா படிச்சுட்டு வந்துடுவேன். பட் என்ன ஒன்றுனா, நீங்கள் படிக்கணும், ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு முன்னாடியே அதெல்லாமே வந்து முடிச்சிருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா அதில் நிறைய கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்பல்லாம் வந்து நம்ம வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. காமர்ஸ் பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியா மூலமாக ஹோம் மேக்கர்ஸ்க்கு கிடைச்ச மிகப்பெரிய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக யூடியூப்னு சொல்லலாம். ஸோ என்ன ஒன்று, அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, வியூஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். பட் இப்போ வந்து யூடியூபுமே வந்து ரொம்ப ஒரு காம்படிட்டிவாக வந்துருச்சு. இதில் நிறைய யாரை பார்த்தாலுமே வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் போடுற யூடியூப்ஸ் எல்லாம் அவ்வளோவா ரீச் ஆகிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ரிச்சாக இருக்கிற மாதிரி, ஹவுஸ் பெருசாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ் தான் வந்து கொஞ்சம் எல்லாருமே விரும்பி பார்க்குறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. நான் ஏன் இன்னுமே வந்து இதை தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளே இறங்கிட்டோம். ஸோ இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்துட்டோம். ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதோ ஒன்று இவங்க சேனல் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு விதத்தில் அந்த 30,000 பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அட்லீஸ்ட் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது வந்து போடுவோம். டெய்லி இதுக்காக ஏதாவது யூனிக்காக கற்றுக்கிட்டு அதெல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறது. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸுமே இருக்குங்க. யூடியூபுமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 2-3 மிஸ்டேக்ஸ் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேனலையே வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க, போயிடும். இவ்வளோ நாள் உழைச்சி கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே இப்படி சுண்டுறதுக்குள்ளே வந்து எல்லாமே போயிடும். ஸோ அதையுமே பார்த்து பார்த்து பண்ணணும். டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும். டெய்லி என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுலேயுமே நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடும், உனக்கு என்ன யூடியூப் வச்சுருக்க அப்படின்னு. இதில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதோட கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அப்படியே பேசிக்கிட்டே மத்தியானத்துக்கு சமைச்சிட்டேன். மத்தியானத்துக்கு வந்து இந்த வெள்ளரிக்காய் மாதிரியே ஒரு காய் இருக்கும் இங்கே, அது பேர் எனக்கு என்னன்னு தெரில. ஸோ அது வந்து அத்தை கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கீரையும் கொள்ளு, அதாவது அந்த கீரை என்னென்னா நம்ம பார்க்குறதுக்கு இந்த சீரகம்லாம் செடியெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கீரை. இது வந்து தமிழில் வந்து சொய்க்கீரைன்னு சொல்லுவாங்க. கன்னடாவில் வந்து ஐயோ பேர் மறந்துட்டேனே, கன்னடாவில் வந்து சப்பக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்பக்கியும் கொள்ளும் போட்டு தான் வந்து கீரை பொரியல் பண்ணேன். அது கூட அப்படியே கோவக்காய் பொரியல். கோவக்காய்லாம் வந்து நேற்று தான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். பட் 2 நாளில் வச்சுருந்தோம் அப்படின்னா பழுத்து போயிடுது. அதனால மறுநாளே பண்ணலான்னு பண்ணிட்டேன். அப்போவே காமிச்சேன்ல புடலங்காய் கூட்டு, அது வந்து எங்கள் அத்தை கொண்டுட்டு வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு சமைச்ச டிஷ்ஷஸ்ஸு. இப்போல்லாம் என்னன்னு தெரிலங்க, சாதம்லாம் முன்னாடிலாம் வந்து உண்மையிலே சோத்து மூட்டைன்னு தான் சொல்லுவேன். சோறு நிறையா சாப்பிட்டுட்டு வெஜிடபிள்ஸ்னாலே இறங்காது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இப்போல்லாம் வந்து எப்படின்னா, வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கணும், சாதம் வந்து கம்மியாக சாப்பிட்ணும், அந்த ஒரு கிரேவிங் வந்து வந்துருச்சு இப்போது. அதனாலே வீட்டிலலாம் வந்து இப்போ 2 பொரியல் இல்லைன்னா ஏதாவது ஒரு கூட்டு, ஒரு பொரியல், அது கூட சாம்பார் அந்த மாதிரி வச்சுட்டு ரைஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நமக்கும் இப்போ 34 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக அந்த மாதிரி தான் கொடுக்கணும். பார்த்து பார்த்து சமைக்கணுமா இருக்குது இப்போல்லாம் சமைக்கும்போது. அதனாலே வந்து கொஞ்சம் ரைஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறையா வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு பின்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்களோட வீடியோஸ்லாம் நல்ல க்ரோத் ஆகிட்ருக்கும். நல்லா அவங்க சொல்லப்போனால் இப்போலாம் அவங்க மில்லியன்ஸே வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். அதில் வந்து எனக்கெலாம் என்னென்னா, என் லைஃப்லலாம் வந்து எதுவாக இருந்தாலும் நான் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து மேலே வரணும். எனக்கு வந்து இந்த ஈஸியாக எதுவுமே நடக்காது. அதே மாதிரி இந்த லக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து என் லைஃப்பில் இருந்ததே கிடையாது. எதுவாக இருந்தாலும்
கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி வரணும். அதுதான் வந்து என் லைஃப்பில் நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய தடங்கள் தான் வரும். நான் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து இது பண்ணணும் அது பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா அதுக்கு நிறைய தடங்கள் வந்து அழுது கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகி மனசு உடைஞ்சு திருப்பி நான் அதுலேருந்து மீண்டு வந்து இந்த மாதிரி தான் வந்து என்னோட வாழ்க்கையிலே இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு விஷயமும் நடந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அது அப்படி தான் சின்ன வயசுலேருந்தே பழகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வந்தேன்ல, இதில் மெயின் மிஸ்டேக் நான் எங்கே பண்ணேன்னா, நான் 12th வந்து அப்போ வந்து 1200க்கு தான் இருந்துச்சு மார்க்ஸ். 1200க்கு இருந்துச்சு. ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 200 200 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து நான் 990 மார்க் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதனால என்னாச்சுன்னா, நான் வந்து டீச்சர் ட்ரெய்னிங்க்கு வந்து போட்டிருந்தேன் கவர்மெண்ட்டில். எனக்கு வந்து காளையார் கோவிலில் கவர்மெண்ட்டில் ஈஸியாக டீச்சர் ட்ரெய்னிங் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் 12th அப்போ வீட்டில் எங்கள் பெரியப்பா எல்லாருமே சொன்னாங்க டீச்சர் ட்ரைனிங் போ அப்படின்னு. அப்போ வந்து அது வந்து காளையார் கோவில் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து சரி ஒரு தடவை போய் அந்த காலேஜ்லாம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். அது என்னமோ எனக்கு அப்போ வந்து அது ரொம்ப தூரம் மாதிரி தெரிஞ்சுச்சு. அதனால பயந்துட்டு அழுதுட்டு நான் போகமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கிடைச்ச அந்த கவர்மெண்ட் மூலமாக நம்ம போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நேரம் ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராகவோ இதாவோ இருந்திருக்கலாம். கவர்மெண்ட்டுக்கே நம்ம ட்ரை பண்ணி பண்ணியிருக்கலாம். ஸோ அதையுமே வந்து நான் வந்து விட்டுட்டேன். ஸோ நான் சொல்கிறேன்னே எனக்கு எல்லாமே எனக்கு எதுவாக இருந்தாலும் நான் போராடி தான் கிடைக்கணும் அப்படின்னு. அதான் வந்து எப்படின்னா எனக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்கு. நான் அதை வந்து யூஸ் பண்ண தெரியாமல் நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா உட்காந்து நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னு நினைக்கும்போது இப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பெல்லாம் நான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன், இழந்திருக்கேன் என்னோட அறியாமையினால் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனாலேயே என்னவோ தெரில இப்போல்லாம் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா உண்மையிலேயே பயமாக இருக்குது. இதில் வந்து என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப பாவம். அவங்கள தான் வந்து நான் போட்டு படுத்தி எடுத்துருவேன். என்ன ஆனாலும் சரி, சோகமாக இருந்தாலும் கோவமாக இருந்தாலும். பட் அவங்க வந்து என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. முடியும், உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணு, வேறு ஏதாவது இது பண்ணு அது பண்ணு, பொறுமையாயிரு அப்படின்னு அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கடவுள் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே எங்கள் அப்பாவெல்லாம் நான் வந்து இழந்துட்டேன். இருந்தாலுமே வந்து என்னோடய சரௌண்டிங் என்னோடய சர்க்கிள் வந்து நல்ல சர்க்கிள் தான் எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என் மேலே பாசமாக இருக்க மாதிரி எதுக்குமே என்னைய ஃபீல் பண்ண வைக்காமல் எனக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ்ஸ் தான் கடவுள் வந்து என்னை சுற்றி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி எனக்கு லைஃப்லேயே நான் இன்னொன்று வந்து பெஸ்ட்டாக ஒரு லக்கியாக ஃபீல் பண்ணுறது வந்து என் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப கேரிங் பர்சன். அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. பட் என்னென்னா என்னோட முடிவில் வந்து அவங்க கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. நான் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறேன் அந்த மாதிரிலாம் இருந்தேன்னா கரெக்டாக என்னை வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலும் எல்லாருக்கும் மாதிரியுமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இருந்தாலுமே வந்து என்னோட பில்லர்னா நான் வந்து இப்போ அவங்கள தான் சொல்ல முடியும். ஸோ நான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கோ, உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவங்களுமே வந்து வேலைக்கு போ, ஏன் சும்மா இருக்க அந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணது கிடையாது. பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா லேர்ன் பண்ணு, ஏதாவது கற்றுக்கோ, சும்மா இருக்காமல் ஏதாவது கற்றுக்கிட்டே இரு, நீ படிச்சிருக்கில்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணு அப்படின்னு. இப்போவுமே நான் வந்து விளாக்ஸ் எல்லாம் போடும்போதுமே கூட திட்டுவாங்க, உன்னோட நாலேஜ்லாம் நீ வந்து வேஸ்ட் பண்ணுற, சும்மா வந்து விளாக் அது இது எடுத்துகிட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, ஸோ நீ நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிற, அந்த புக்ஸ் ரிவ்யூவு அந்த மாதிரி எதையாவது போடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னென்னா இப்போ எல்லாத்துலேயுமே ஐயோ ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டேன். ஐயோ வியூஸும் போகிறதில்ல ஒன்றும் போகிறதில்ல போங்க அப்படிங்கிற மாதிரி. பட் புக்ஸ் மட்டும் படிச்சுட்டே இருப்பேங்க. புக்ஸ் வந்து வாங்கிக்கிட்டே இருப்பேன், படிச்சுட்டே இருப்பேன். அது படித்த அந்த நாலேஜ் எல்லாம் நானே வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஒன்று. ஏன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி இதுக்காக நம்ம இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்பீச், ஏன்னா எனக்கு வந்து பேசுகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து இந்த பேச்சு போட்டி இதுங்க எல்லாமே வந்து நான் போய் பேசுவேன். அதுவுமே வந்து அதோட அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி தான், லாஸ்ட் 1 இயர் முன்னாடி தான் வந்து பெங்களூரில் இருக்க தமிழ் சங்கத்துக்குமே நான் வந்து போக ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு அங்கே வந்து இப்போ கொஞ்சம் ரெகுலராக போயிட்டு அந்த கவிதையை சொல்கிறது, கருத்தரங்கம் பேசுகிறது அந்த மாதிரி. ஸோ அதுக்குமே வந்து ரெகுலராக போக முடியறது இல்லை. ஸோ இப்போ தான் ஒரு ஒரு சின்ன சின்ன வாய்ப்பாக வந்து கிடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பிறகு தான் லாஸ்ட் இயர் வந்து ஒரு புத்தக கண்காட்சியில் கவிதை பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்புமே கிடச்சிச்சு. ஸோ அதுலேயும் ஃபஸ்ட்டு டைம் வந்து பல வருஷங்களுக்கு பிறகு ஃபஸ்ட்டு டைம் வந்து மேடையில் ஏறி அந்த கவிதை இதுவுமே ஆரம்பிச்சது.
ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு 1 மந்த் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்காக கத்துக்கிறதுக்கு போனேன். இப்ப என்னோட ப்ளவுஸ வந்து நானே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கேன். ஸோ இந்த கொஞ்சம் கொஞ்சம் இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எங்க அம்மா கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லலாம். எங்க அம்மா வந்து இந்த கூடை போடுறது, மப்ளர் பின்றது இந்த மாதிரி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டா பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து வந்த அந்த இன்ட்ரெஸ்ட் தான் எனக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நம்மளே நம்மளோட இப்போலாம் ஒரு ப்ளவுஸ் நம்ம வெளில கொடுக்குறோம் அப்படின்னா 500க்கு மேலே ஆகுது. ஸோ அந்த வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கற்றுக்கினேன். ஸோ இது பேசிக்காக எல்லா ஹோம் மேக்கருக்குமே இருக்கிறது தான். மேக்ஸிமம் நம்ம வந்து ஆம், செலவில்லாமல் பார்த்துக்கணும், அது மாதிரி முடிஞ்ச அளவு நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ணணும், அந்த மாதிரி தானே நினச்சி நம்ம எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படி தான் சில நாள்லாம் வந்து ரொம்ப டெப்ரெஷன் ஆயிரும், சில டைம்லாம் ஒரு வேலையும் பண்ண முடியாது, மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கும். சில நாள் வந்து பார்த்தோன்னா திடீர்னு மைண்ட் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாயிரும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுறது, க்ளீனாக இது பண்ணுறது, புக் படிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். சில நாட்கள் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கடவுள் வந்து எதுக்கோ நமக்கு கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக என்னைக்கோ ஒரு நாள் நம்மளை வந்து மேலே தூக்கி விட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. ஸோ அப்படி தான் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து கடந்து போயிட்டுருக்கு. நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என் மனசில் உள்ளதெல்லாம் உங்ககிட்ட கொட்டி தீர்த்துட்டேன். சில பேருக்கு வந்து எப்படி தோணுதுன்னு தெரில. சில பேருக்கு வந்து இது தேவையா இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கூட தோணலாம். பட் தெரிலங்க, உங்ககிட்ட வந்து பர்சனலாக இதெல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுமே வந்து உள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. பட் பரவாயில்ல, என்ன ஆனாலும் என்ன, நீங்கள் எல்லாருமே வந்து என்னுடைய சொந்தங்கள் மாதிரி தானே, அதனால வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதில் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்துச்சு சுவாரஸ்யமாக அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் பகிர்ந்த அனுபவங்களில் உங்களுக்கு எது அதிகமாக உங்கள் மனசை தொட்டுச்சு அப்படின்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஒவ்வொரு கமெண்ட்டையுமே வந்து படித்து பார்ப்பேன். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய விலாகை வந்து பொறுமையாக என்னோடய ஸ்டோரியை கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இன்னொரு விலாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.